வல்லமையோடு கூட எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்கள் சோர்ந்து போன ஆவியையும் ஆத்துமாவையும் உயிர்ப்பிப்பதாக. சோர்வு நிறைந்து வந்திருப்பார்கள். நீர் பார்த்து சொன்னீரே, ஏன் துக்க முகமா இருக்கிறீர்கள்? Why are you sorrowful? ஏன் உங்கள் உள்ளத்திலே துக்கம்? எதை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? உயிர்த்தெழுதலின் வல்லமை உம்மை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை எங்களுக்குள்ளாக வாசம் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஒவ்வொரு மேலும் அந்த வல்லமை வரட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அந்த வல்லமை பிரவாகிக்கட்டுமே கர்த்தாவே. ஒவ்வொருவரும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உணரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. எங்களை அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆட்கொள்ளட்டும் கர்த்தாவே. எங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கட்டும் கர்த்தாவே. நாங்கள் சோர்விலிருந்து எழும்ப ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Give us a resurrected life. உயிர்த்தெழுதலின் வாழ்வை எங்களுக்கு தாரும். பழைய வாழ்க்கை அல்ல, ஒரு புது வாழ்வை எங்களுக்கு இன்றைக்கு தாரும். ஒரு நம்பிக்கையுள்ள வாழ்க்கைகளுக்கு தாரும். இந்த வாழ்க்கை எங்களுக்கு நம்பிக்கை தருவதில்லை. இந்த உலகம் எங்களுக்கு நம்பிக்கையை தருவதில்லை. நாங்கள் இந்த உலகத்திலே நாட்களை கழிப்பதற்காக வாழவில்லை, ஆனால் ஒரு நோக்கத்தோடு கூட, இயேசுவுக்காக, to live for you. எங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. Praise God. இந்த காலையிலே நம்முடைய தியானத்திற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், Luke chapter 24, and I'm going to read verse 1. முதலாம் வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். Now upon the first day of the week, very early in the morning, they came unto the sepulchre, bringing the spices which they had prepared, and certain others with them. Praise the Lord. நம்முடைய வேத அறிக்கையை ஜெபத்தை நாம் சொல்வோமா? Praise the Lord. Praise the Lord. This is my Bible. I am what it says. I have, I can do what it says. And today I will be taught the word of God. My mind is alert, my heart is receptive. I will never be the same. In Jesus' name, Amen. Praise the Lord. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட உயிரோடு எழும்பின நாளை தான் நாம் ஈஸ்டர் என்று நாம் நினைக்கிறோம், அதை கொண்டாடுகிறோம். உலகம் முழுவதும் இன்றைக்கு அதை ரிமெம்பர் பண்ணுவார்கள். அதை ஞாபகமாக வைத்து அநேக கொண்டாட்டங்கள் நடைபெறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து வாழ்ந்து மரித்து அவர் உயிரோடு எழுந்தார் என்பது வேதத்தினுடைய சத்தியம். இயேசுவானவர் உயிரோடு கூட எழுந்து தம்முடைய சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் 40 நாட்கள் அவர் காட்சி அளித்தார். Jesus, after he rose from the dead, appeared for 40 days to his disciples and to all the people. 40 நாட்கள் அவர், வேதம் சொல்லுகிறது, தெளிவான திருஷ்டாந்தங்களினால்
with infallible proof. இயேசு உயிரோடு எழுந்து யாருக்கும் தெரியாமல் அமைதியாக பரலோகத்திற்கு போயிருந்தால் இன்றைக்கு கிறிஸ்தவத்திற்கு அர்த்தமே இல்லை. அவர் உயிரோடு எழுந்து அநேகருக்கு சாட்சியாக அவருடைய உயிர்த்தெழுந்த சரீரத்திலே அவர்களுக்கு காட்சியளித்தபடியால் இன்றைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை, வேத புத்தகத்தின் நிறைவேறுதலிலே ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 40 நாட்கள் தம்முடைய சீஷர்களுக்கு மற்றவர்களுக்கு காட்சி அளித்து அவர் பரலோகத்திற்கு ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். 10 நாட்களுக்கு பிறகு, அன்றையிலிருந்து 10 நாட்களுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் மேலறையிலே வந்து அவர் எல்லா சீஷர்களையும் மற்றவர்களையும் 120 பேரை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பினார் என்பதை பெந்தகோஸ்தே நாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு உயிரோடு கூட எழுந்த பிறகு 40 நாட்கள் அவர் காட்சி அளித்தது, அவரை பார்த்தவர்கள் அங்கிருந்த எல்லாரும் உணர்ந்தது, பார்த்தது உயிர்த்தெழுதலின் வல்லமை. For 40 days they were able to experience the power of his resurrection. They witnessed the resurrected body of Jesus. இயேசுவினுடைய பழைய சரீரம் அல்ல, ஒரு புது வல்லமையுள்ள உயிர்த்தெழுதலின் சரீரத்தை அவர்கள் கண்டார்கள். அதற்கு பிறகு 10 நாட்களுக்கு அவர்கள் இயேசுவை கண்டவர்கள் இயேசுவை காணாமல் இருந்தார்கள். They were not able to see his physical body. அந்த 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவர்களை நிரப்பி, அதே உயிர்த்தெழுந்த வல்லமையால் அவர்களை நிரப்பி அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் உயிர்த்தெழுந்த வல்லமை அற்புதங்களையும் ரட்சிப்பையும் கொண்டு வந்தது. அன்றைக்கு முதல் இன்றைக்கு வரையிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, the resurrected power of Christ is with you and is with me. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை எல்லாவற்றையும் பாதித்தது. இன்றைக்கு 24ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் திருஷ்டாந்தங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். What were the proof of the resurrected power of Jesus? இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய ஆதாரங்கள், அடையாளங்கள் என்னென்ன? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பல வருஷங்கள் ஈஸ்டர் அன்றைக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நான் இந்த சபை ஆரம்பித்ததுக்கு முன்பதாகவே பல இடங்களிலே பேசி ஆண்டவருடைய செய்திக்காக நாங்கள் காத்திருக்கும்போது எல்லாமே பிரசங்கம் பண்ணின போல இருக்கு. புது கர்த்தருடைய செய்தி, புது ஒரு வெளிப்பாட்டிற்காக காத்திருக்கும்போது எப்பொழுதும் கர்த்தர் புதிய செய்திகளை கர்த்தர் தருகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே 7 விதமான அடையாளங்கள், அற்புதங்களை லூக்கா சுவிசேஷகன் எழுதி வைத்திருக்கிறார். 7 proof Luke the apostle has written. இதை நான் எப்படி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே 7 திறக்கப்பட்ட காரியங்களை நான் பார்க்க முடிந்தது. 7 opened things. 7 காரியங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை திறந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை தடைகளையும் உடைத்து ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. The resurrected power of Jesus breaks barriers and brings blessings. அந்த 7 திறக்கப்பட்ட காரியங்களை முகவுரையாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 2ஆம் 3ஆம் வசனத்திலே verse 2 and verse 3, number 1 you read opened grave, திறக்கப்பட்ட கல்லறை குறித்து வாசிக்கலாம்.
9ஆம் வசனத்திலே verse 29 you read about a opened home, திறக்கப்பட்ட ஒரு வீட்டை வாசிக்கிறோம். 30ஆம் வசனம் verse 30 we could read about opened eyes, திறக்கப்பட்ட கண்கள். 32ஆம் வசனம் verse 32 we read about opened scriptures, திறக்கப்பட்ட வேத வசனங்கள். ஐந்தாவதாக 45ஆம் வசனத்திலே verse 45 you read about an open mind, திறக்கப்பட்ட மனம், திறக்கப்பட்ட மனம். 51ஆம் வசனம் verse 51 ஆறாவதாக திறக்கப்பட்ட வானங்கள், opened heaven. கடைசியாக 7ஆவதாக 53ஆம் வசனத்திலே you read about opened mouths, திறக்கப்பட்ட வாய். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை வாசிக்கும்போது இந்த காரியங்களை ஆண்டவர் எனக்கு செய்தியாக தந்தார். இன்றைக்கு கர்த்தர் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையால் இந்த 7 காரியங்கள் திறக்கப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மூடின கதவுகளை ஆண்டவராகிய இயேசு திறப்பராக. ஆமென். Praise the Lord. Because Jesus with his resurrected power can open doors which man cannot open. மனிதரால் திறக்க முடியாத காரியங்களை உயிர்த்தெழுத இயேசுவின் வல்லமை திறக்கும். இன்றைக்கு ஒருவேளை சில காரியங்கள் எனக்கு மூடப்பட்டு இருக்கிறது, இந்த 7 காரியங்களில் ஏதாவது எனக்கு ஒரு தடையாக இருக்கிறது, மூடப்பட்டிருக்கிறது என்றால் இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் நமக்கு மூடப்பட்டதை அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்காக இயேசு திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒன்றன் பின்றாக வாசிப்போம். அதனுடைய ஆசீர்வாதத்தையும் நான் 7 ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு நான் கூற விரும்புகிறேன். நம்பர் 1, முதலாவதாக 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். verse 2 and verse 3. கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல். 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சீஷர்கள் கல்லறைக்கு உள்ளாக பிரவேசிக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பெரிய ஒரு கற்பாறை கல் அந்த 3 நாட்கள் புரட்டப்பட்டு மூடப்பட்டிருந்த அந்த கல்லறை அன்றைக்கு திறக்கப்பட்ட கல்லறையாக மாறினது. It became an open sepulchre. முதலாவது ஆசீர்வாதம், the open sepulchre brings blessing of redemption. திறக்கப்பட்ட கல்லறை மீட்பின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தை சற்று நாம் வாசிப்போம். Let's see how this grave was closed before it was opened. இந்த கல்லறை திறக்கப்படும் முன்னாக இவர்கள் எப்படி அந்த கல்லறை மூடி பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள்? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் பொழுது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியில் வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று ஜனங்களுக்குள்ளே சொல்லாதபடிக்கும் முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிக்காக நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர்கள் உண்டு, போய் உங்கள் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். ஒரு சரீரத்தை புதைத்த பிறகு
எத்தனை பேர் அதை பத்திரமா பார்த்துக்கிறாங்கன்னு தெரியல. இயேசுவின் கல்லறையை திறக்கக்கூடாது என்று இவர்கள் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டியை போட்டு அதை பத்திரப்படுத்தினார்கள். எத்தனை முறை பத்திரப்படுத்தினார்கள் என்று வாசிக்கலாம் 64ஆம் வசனம் வரை. They made sure that this grave should never be opened. இந்த கல்லறை ஒரு நாளும் திறக்கக்கூடாது என்பதை அவர்கள் நிச்சயித்துக் கொண்டார்கள். ஸ்பெஷல் சோல்ஜர்ஸ் அங்க ஸ்டால் பண்ணாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவர்கள் எவ்வளவுதான் இயேசுவின் சரீரத்தை உள்ளாக அந்த கல்லறைக்குள்ளாக பத்திரப்படுத்தினாலும் 3வது நாள் அதிகாலை நேரத்திலே அந்த கல்லறை திறக்கப்பட்டது. அந்த கல்லறை திறக்கப்பட்டதுடைய காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கல்லறையை திறக்கப்பட்ட கல்லறை, இந்த கல்லறை திறக்கப்பட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது 3ஆம் வசனத்தில் லூக்கா 24, உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் மிகவும் கலக்கமடைந்தார்கள். இவர்கள் தேடி வந்தது இயேசு கிறிஸ்துவினுடைய மரித்த சரீரம். ஆண்டவர் இந்த கல்லறையை திறந்து இயேசு உயிர்த்தெழுந்து மேலே போன பிறகு திறந்தே வைத்திருந்த காரணம் இயேசு உள்ளே இருந்து வெளியே வருவதற்கில்ல, நீங்களும் நானும் உள்ளே போய் பார்ப்பதற்கு. The grave was not open for Jesus to go out of the grave, but it was open that we might go inside. உள்ளே அந்த சரீரம் இல்லாமல் இயேசுவின் சரீரம் உயிரோடு எழுப்பப்பட்டதை பார்க்கும்படியாக கர்த்தர் அந்த கல்லறையை திறந்தார். இன்றைக்கு நாம் அந்த கல்லறைக்குள்ளாக சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பின் ஆசீர்வாதத்தை நாம் காண கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு திறக்கப்பட்ட கல்லறையிலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் மீட்பு. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். John's Gospel chapter 20 verse 6 and verse 7. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னாக வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடைய வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். இங்கிலீஷ் பைபிளில் என்ன இருக்குன்னா, the napkin was folded that was on the head of Jesus. அப்போ இதிலிருந்து வாசிக்கும்போது 2 சீலைகளினால் இயேசுவின் சரீரத்தை அவங்க சுற்றி வைத்தார்கள். சரீரத்தை ஒரு சீலையினால் சுற்றி வைத்தார்கள், தலையை ஒரு நாப்கின் ஒரு சீலையால் சுற்றி வைத்தார்கள். அப்போ இவர்கள் உள்ளே போனார்கள். திறக்கப்பட்ட கல்லறைக்குள்ளாக இவர்கள் உள்ளே போய் பார்க்கும் பொழுது அந்த சீலை எப்படி வைத்திருந்தது? ஒரு ஒரு பெட்ஷீட்டை மடித்து வைக்கிற மாதிரி, ஒரு டவலை அழகாக ஃபோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இயேசு உயிரோடு எழும்பி அவர் என்ன செய்து போயிருக்கிறார், எடுத்து அதை அழகாக மடித்து அதனுடைய தலைமாட்டிலே வைத்து போயிருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. இதில் ஒரு அர்த்தம் உண்டு. எபிரேயருடைய கலாச்சாரத்திலே விருந்துக்காக உட்காருவார்கள். தே சிட் ஃபார் டைனிங் அட் த டைனிங் டேபிள். அப்பொழுது அந்த வேலைக்காரர்கள் உணவை பரிமாறிட்டு அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு அங்கே நாப்கின் இருக்கும் இல்லையா, அங்கே கை துடைப்பதற்கு நாப்கின் இருக்குமாம். இந்த எஜமான் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த நாப்கின் எடுத்து கையை துடைத்து விட்டு அதை மடித்து வைத்துவிட்டு எழும்பி போவாராம். he will fold it and go. சில நேரத்தில் அதை மடிக்காமல் வைத்துவிட்டு போவாராம். அந்த எஜமான் சாப்பிட்ட பிறகு அந்த மேஜையிலே அந்த நாப்கின் அந்த துண்டை மடித்து விட்டு போனால் that servant will never come near the table. அந்த டேபிளிடம் வந்து கிளியர் பண்ண மாட்டாராம். காரணம், அதை மடித்து விட்டு போவதனுடைய அர்த்தம் என்னவென்றால், I am not finished yet, I will come back. அந்த சீலையை அப்படியே போட்டுட்டு போயிட்டா, I am finished, you can clean the table.
டோன்ட் கிளியர் த டேபிள், மடிச்சு வச்சுட்டு போறேன், ஐ வில் கம் பேக். இயேசு கல்லறைக்குள்ளாக அந்த சீலையை மடித்து விட்டு மேலே போனார் என்றால் சீஷர்களுக்கு என்ன சொன்னார்? I am not finished, I will come back again. நான் மறுபடியுமாக உங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக மறுபடியுமாக நான் வருவேன், உங்களை நான் சந்திப்பேன். இன்றைக்கு இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம். கல்லறை ஏன் திறக்கப்பட்டது என்றால், அந்த கல்லறைக்குள்ளாக சென்ற பேதுருவும் மற்ற சீஷர்களும் அதை பார்த்த பொழுது, இயேசு இங்கிருந்து உயிரோடு எழுந்து விட்டார், நம்மிடத்திலே வந்து பார்த்து நம்மை மீட்பின் ஆசீர்வாதத்தால் நமக்கு கொடுத்து விட்டு போவார். ஆகவேதான் அந்த கல்லறை நமக்காக இன்றைக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் முதல் ஆசீர்வாதம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு மீட்பை தருவார். என்ன மீட்பு என்றால், மறுபடியுமாக அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். I am not finished yet. இதோ நான் பரலோகத்துக்கு போய்விட்டேன் என்றால் மறுபடியுமாக 40 நாள் உங்களுக்கு காட்சி அளித்து மறுபடியுமாக நான் வருவேன். The first blessing of the opened grave, the opened sepulchre is blessing of redemption. Amen. Praise the Lord. இரண்டாவது ஆசீர்வாதம் 29ஆம் வசனம், verse 29. லூக்கா 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த உயிர்த்தெழுதலின் நாள் ஈஸ்டர் அன்றைக்கு மாலை வேளையிலே எம்மாவு என்ற ஒரு கிராமம் இருந்தது. 2 சீஷர்கள், எருசலேமிலே தான் இந்த உயிர்த்தெழுதல் நடந்தது. அப்போ எருசலேமிலிருந்து இவர்கள் நடந்து எங்கே போகிறார்கள்? எம்மாவு ஊருக்கு போகிறார்கள். எம்மாவு என்ற கிராமத்திற்கு 2 பேரும் அந்த சாலையிலே பேசிக்கொண்டு போகிறார்கள். இவர்கள் நடந்து கொண்டு போகும்போது இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு அவர்கள் அருகாமையிலே சென்று அவர்களோட நடந்து போகிறார். பல காரியங்களை பேசுகிறார்கள். இவங்க என்ன கேட்குறாங்க? இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லுகிறார்கள், என்ன ஆச்சுன்னு தெரியல, அநேக ஸ்திரீகள் எங்களிடத்திலே வந்து சொல்லி எங்களை பிரமித்தார்கள், பல காரியங்களை சொன்னார்கள். அப்போ இவங்க இவ்வளோ மைல்ஸ், இவ்வளோ தூரங்கள் நடந்து வந்து கொண்டே இருக்கும் பொழுது இவருடைய வீடு வந்து விட்டது. நம்ம வீடு நடந்து பேசிக்கொண்டே நம்ம போய்கொண்டே இருப்போம். காலையிலோ மாலையிலோ நம்ம வாக்கிங் போகிறோன்னு வைத்துக்கோங்க. நம்ம வீடு வந்தோன்னு சொல்லுவோம், போயிட்டு வாங்க பிரதர், எங்கள் வீடு வந்துடுச்சு, நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன், அப்படி தானே சொல்லுவோம். அப்போ இவங்க எம்மாவு அந்த சாலையிலே நடந்து வந்த பிறகு அவங்களுடைய வீடு வந்து விட்டது, கிராமம் வந்து விட்டது. அந்த அருகாமையிலே வந்த பொழுது இயேசு அவங்களோடு இருக்கிறார். இவர்களுக்கு அவர் இயேசு என்று தெரியாது, இன்னும் இயேசுன்னு தெரியாது. 28ஆம் வசனம், அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர், இயேசு, அப்புறம் போகிறவரை போல காண்பித்தார். அவர் என்ன பண்ணார்? ஒரு ஜாடையாக, சரி சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவர் அப்புறம் போகிறவரை போல காண்பித்தாராம். இப்போ இவங்க பார்க்குறாங்க, இவர் யாருன்னு தெரியல, நிறைய காரியங்களை பேசிட்டு வந்தார் நம்மோடு கூட. இப்போ பொழுது போயிடுச்சு, இட் இஸ் கோயிங் டு பி டார்க், இவர் எங்கே போகிறாருன்னு தெரியல, இவர் எங்கே தங்குவாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இயேசுவை பார்த்து சொல்கிறார்கள், நீர் எங்களோடு கூட தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். they opened their house, அவருடைய வீட்டை அவர்கள் திறந்து கொடுத்தார்கள். இயேசு அவருடைய வீட்டிற்குள்ளாக சென்றார். கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இயேசு அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன செய்தது என்றால், அவருடைய வீட்டை திறந்து இயேசுவை அவருடைய வீட்டிற்குள்ளாக அவர்கள் வரவழைத்தார்கள். ஓப்பன்டு ஹோம், திறக்கப்பட்ட வீடு. இங்க என்ன ஆசீர்வாதம் என்றால், a blessing of relationship, இயேசுவினுடைய ஐக்கியம் என்னும் ஆசீர்வாதம்.
திறக்கப்பட்ட கல்லறை blessing of redemption, திறக்கப்பட்ட வீடு the blessing of relationship. நமக்கு ஒருவரோடு கூட ஒரு உறவு இருந்தால், ஒரு ஐக்கியம் வேண்டும் என்றால் அந்த நபரை நாம் வீட்டிற்குள்ளாக அழைப்போம். அப்பொழுதுதான் அந்த நபர்கள் நம்ம வீட்டிற்குள்ளாக வர முடியும். இயேசு அவர்களோடு கூட அவருடைய வீட்டிற்குள்ளாக சென்றார். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன செய்யும் என்றால், நம்முடைய வீட்டை திறக்கப்பட்ட வீடாக அந்த வல்லமை மாற்றும். இயேசுவினுடைய வல்லமை சில நேரத்தில் இயேசுவின் வல்லமை எதிர்ப்பு சக்திகளை முறியடிக்கும். அநேகருடைய வீடுகளுக்குள்ளாக பலவிதமான ஆவிகள் இருக்கும். அந்த ஆவிகள் இயேசுவினுடைய வல்லமையை உள்ளே தடுக்கும், தடைகள் இருக்கும். இயேசு அவர்களோடு பேசும் பொழுது அவர்கள் இயேசுவை தங்களுடைய வீட்டுக்குள்ளாக இன்வைட் பண்ணினார்கள். இயேசு அவர்களுடைய தங்கும்படி உள்ளே போனார். இன்றைக்கு நம்முடைய வீடுகள் திறக்கப்பட்ட வீடுகளாக இயேசு நம்ம வீட்டிலே வந்து தங்கும்படியாக அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். காஸ்பல்ஸ், சுவிசேஷங்களில் பாருங்க, இயேசு அநேகரோட வீட்டிலே போய் தங்கினார். ஜகேயுவை குறித்து தெரியும் இல்லையா? லூக்கா 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால், அந்த மரத்திற்கு மேலே சிக்கமோர் ட்ரீ, அந்த மரத்தின் மேலே ஏறிக்கொண்டு இயேசுவை காண காத்திருந்தான். இயேசு ஜகேயுவை பார்த்து சொன்னார், ஜகேயுவே, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஜகேயு வீட்டிலே போய் இயேசு தங்கினார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே ஹவுஸ் ஆஃப் ஜெய்ரஸ், எவருடைய வீட்டிற்குள்ளாக இயேசு சென்றார். 12 வயது சிறுமி மரித்திருக்கிறாள். எவருடைய வீட்டுக்குள்ளாக இயேசு சென்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பேதுருனுடைய மாமி ஜுரமாயிருந்தார். பீட்டர்ஸ் மதர்-இன்-லா was sick. இயேசு பேதுருனுடைய வீட்டிற்குள்ளாக சென்றார் என்று வாசிக்கிறோம். எந்தெந்த வீட்டிற்குள்ளாக இயேசு சென்றாரோ அந்தந்த வீட்டிற்குள்ளாக மாறுதல், இயேசுனுடைய வல்லமை காணப்பட்டது. சுகம் வந்தது. அந்த வீட்டிற்கு ஜகேயுடைய வீட்டிலே ரட்சிப்பு வந்தது. எவருடைய வீட்டிலே மரித்த சடலம் உயிர் பெற்றது. ஜெய்ரஸ் டாட்டருடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த வீட்டிற்குள்ளாக கிரியை செய்தது. ஏன் இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், இயேசுவானவர் இந்த வீட்டிற்குள்ளாக செல்லும் பொழுது அந்த வீட்டிற்குள்ளாக அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அற்புதங்களை கொண்டு வரும், ரட்சிப்பை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும், வல்லமையை கொண்டு வரும். இன்றைக்கு நாம் போகும்பொழுது சொல்லணும், உயிர்த்தெழுந்த இரட்சகரே, இன்றைக்கு எங்கள் வீடுகள் திறக்கப்பட்டிருக்கிறது, நீர் எங்கள் இல்லத்திற்குள்ளாக நீர் வர வேண்டும். ஓப்பன்ட் ஹவுஸ், திறக்கப்பட்ட வீட்டுக்குள்ளாக அவர் ஐக்கியம் கொள்ளும்படியாக வருகிறார். He wants to have fellowship, relationship in your house. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக 31ஆம் வசனம், the third opened resurrected powerful thing. 31ஆம் வசனம், அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கண்கள் உடனே திறக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எம்மாவு சீஷர்கள் அவ்வளவு நேரம் நடந்து வராங்க, இயேசுவை கண்ணால பார்க்கிறாங்க. அவ்வளவு நேரம் அவளுக்கு யாருன்னு தெரியாது, அவர் இயேசு என்று அவருக்கு தெரியாது. இயேசுவை தங்களுடைய நேச்சுரல் ஐஸ் பார்த்தாலும் இவர் இயேசுனே தெரியாது. they did not know it was Jesus at all. in other words, they knew somebody was coming with them. அவர்களோடு கூட யாரோ வருகிறார். வீட்டுக்குள்ளாக திறக்கப்பட்டு வந்தார்கள். ஆனால் இயேசு என்று பார்ப்பதற்கு எது திறக்கப்படவில்லை? கண்கள் திறக்கப்படவில்லை. in other words, they did not recognize it was Jesus. இயேசு என்று அவர்கள் கண்டறியாமல் அவர்களால் இருந்தது. இதுதான் மூன்றாவது ஆசீர்வாதம். திறக்கப்பட்ட கண்கள் என்னவென்றால் a blessing of recognition.
அவருடைய கண்கள் இயேசுவை கண்டு அறிந்து கொண்டது. பலமுறை ஆண்டவருடைய அற்புதங்கள், ஆண்டவருடைய அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் பொழுது இது ஆண்டவர் தான் செய்தார், இது இயேசுதான் செய்தார் என்று நம்மால் கண்டு கொள்ள முடியவில்லை. காரணம், கண்கள் மங்கி இருக்கிறது. The eyes are blurred. நான் நினைக்கிறேன் இவங்க கண்கள் எல்லாம் நன்றாக தான் பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு கேட்ராக்ட் இதெல்லாம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு கண்கள் இயேசு திறக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 20, யோவான் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்த 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். மரியாளுடைய கண்களை பாருங்க, அவள் கண்டாள். எதற்குள்ளாக? கல்லறைக்குள்ளாக கண்டாள். அதே அதிகாரத்தில் பாருங்க, 15ஆம் வசனம், verse 15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறார் என்றால், அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி. இயேசு வந்து நிற்கிறார். இந்த எம்மா ஒரு சீஷரோட நடந்து போன வீட்டுக்கே வந்து உள்ள உட்காந்துட்டாரு, சாப்பிட ஆரம்பிக்கிறார். அதே போல பாருங்க, அந்த ஏர்லி மார்னிங், ரிசரக்டட் மார்னிங்ல மரியாள், மகதலேனா மரியாள் இயேசுவை பார்க்கிறாள். இயேசுவை பார்த்து அழுது கொண்டிருக்கிறாள். இயேசுவை யார் என்று அறிந்தாள்? தோட்டக்காரன், கார்டனர். அதிகால இருட்டு நேரத்தில் யார் இருப்பா? அது ஒரு பெரிய கார்டன் டூம் இல்லையா? அங்கே அழகான ஒரு தோட்டம், கல்லறை தோட்டம். அங்கே காலையில் தண்ணி ஊற்ற வந்திருக்கார் போல தோட்டக்காரன் என்று அவள் எண்ணினாள். அந்த எண்ணுதல் என்பது எதுனா கண்ணை தான் குறிக்கிறது. நமக்கு 2 கண்ணு இருக்கு. ஒரு கண்ணு இப்படி வெளியாக பார்க்கிற கண்ணு, இன்னொன்று நம்முடைய எண்ணுதல், அவர் திங்கிங், அவர் பெர்செப்ஷன், நம்முடைய உள்ளான கண்கள். அநேகர் இன்றைக்கு வாழ்க்கையில தோல்வியையும் அநேகருடைய வாழ்க்கையிலும் காண்கிற தோல்விக்கு காரணமே அவங்களுடைய எண்ணங்கள் தான். எண்ணங்கள் எவ்வளமோ அப்படிதான் வாழ்க்கை என்று சொல்வார்கள். இவளை பொறுத்த வரைக்கும் இயேசு ரொம்ப பிரகாசமாக, பிரைட்டாக, அவர் பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பார். இதை யோசித்து யோசித்து இயேசுவை கோட்டை விடுகிறாள். இப்போ இயேசு சிம்பிளாக ஒரு மனிதனாக ஒரு ஆளை போல நின்றுக்கிறாள். ஆனால் இயேசு அவருடைய பெயரை கூப்பிடுகிறாள். ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? 16ஆம் வசனம், இயேசு அவளை நோக்கி, மரியாளே. இந்த தோட்டக்காரனுக்கு எப்படி நம்ம பேர் தெரியும்? எப்படி திஸ் கார்டனர் நோஸ் மை நேம்? உடனடியாக ரபூனி என்றால் இயேசுடைய கண்களை திறந்தார். நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை நம்முடைய கண்களை திறக்கும். பவுல் தமஸ்கு ரோட்டிலே குதிரையிலே போகும்போது இயேசு காட்சியளிக்கும் பொழுது கண் குருடாகிறான். பிறகு அனனியா ஜெபிக்கும் போது கண்களிலிருந்து செதில்கள் விழுந்தது. இன்றைக்கு இந்த 3வது ஆசீர்வாதத்தை உயிர்த்தெழுந்த இரட்சகரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நமக்கு வருகிற சோதனைகள், நமக்கு வருகிற சவால்கள், நமக்கு வருகிற பிரச்சனைகள், நமக்கு வருகிற வேலைகளிலே இயற்கையான கண்கள் மூலியமாக பார்க்காமல் ஆவிக்குரிய கண்கள் மூலியமாக, விசுவாச கண்கள் மூலியமாக நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது எப்படி முடியும் என்றால், உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று. ஓப்பன்டு கிரேவ், ஓப்பன்டு ஹோம், ஓப்பன்டு ஐஸ், திறக்கப்பட்ட கண்கள். 4வதாக, நம்பர் 4, 32ஆம் வசனம். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை திறக்கும் 4வது காரியம் 32ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. இஃப் யூ ரீட் இங்கிலீஷ் பைபிள், ஆங்கில வேதம் சொல்கிறது, he opened the scriptures unto them. அவர்களுக்கு வேத வசனங்களை திறந்து விளக்கி காட்டினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவங்க வழியிலே வந்து கொண்டிருக்கும் பொழுதே
இவருடைய கண்கள், இவனுடைய என்ன சொல்றது, வசனத்தை இவர்களுக்கு திறந்து கொடுத்தார். நமக்கு நேரம் இல்லை. 25ஆம் வசனம், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபட வேண்டும், தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாத்தியங்கள் வற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவருக்கு விவரித்து காண்பித்தார். அப்போ வழியில் அவர் ஒரு பைபிள் காலேஜே நடத்தி கொடுத்தார். மோசே குறித்து பேசினார் இல்லையா? மோசே முதலிய என்றால், மோசே என்றால் மோசையை பற்றி அல்ல, மோசே எழுதின முதல் 5 புத்தகங்கள் இல்லையா, பென்டாட்டியாக்குன்னு சொல்லுவோம், முதல் 5 ஆகமங்கள், அதெல்லாம் விளக்கி சொன்னாராம். அடுத்தபடியாக நம்ம வாசிக்கும் போது தீர்க்க தரிசன புத்தகங்கள், எல்லாவற்றிலும் இயேசுவை குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ இவர்களுக்கு சொல்லிக்கொண்டே வந்தார். இவரெல்லாம் சொல்லிக்கொண்டே வரும்பொழுது அவங்க இருதயம் உள்ள கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. நல்லா கவனிங்க. இதை ரியலைஸ் பண்ணுறது எப்போ? பின்பாக தான் இதை ரியலைஸ் பண்ணுறாங்க, வீட்டுக்கு வந்த பிறகு தான். இயேசு திடீர்னு டிஸப்பியர் ஆகிடுறாரு. அவங்க கண்கள் திறந்துடுச்சு. கண்கள் திறந்த பிறகு தான் அவங்களுக்கு தெரியுது, கரெக்ட், வழியில் வரும்பொழுதே இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. நல்லா கவனிங்க. அப்போ நெருப்பு வச்சு இருதயம் எரியுது அர்த்தம் அல்ல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் வேத வசனத்தை எங்களுக்கு விளக்கி காண்பித்து, ஆண்டவராகிய இயேசு எங்களுடைய வசனத்தை எங்களுக்கு திறந்து கொடுத்தார். இப்போ எல்லார் இடத்துலையும் தான் பைபிள் இருக்குது. நம்ம எல்லாரும் பைபிளை வாசிக்கிறோம், வேத வசனத்தை வாசிக்கிறோம். பல நாட்கள் என்ன நடக்கிறது என்றால், வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம், ஆனால் அவர் வேத வசனத்தை திறக்கும் பொழுது, அந்த வெளிப்பாடை கொடுக்கும் பொழுது, வேத வசனம் உங்களை வாசிக்க ஆரம்பிக்கின்றது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். when you read the Bible also reads you. வேதம் உங்களை வாசிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு பிட் பேப்பர் எடுத்து இப்படி வாசிக்கும் போது, சம் நியூஸ் வாசிக்கும் பொழுது அதை வாசித்து நம்ம அப்படி தூர எரிந்து விடுவோம். ஆனால் சில காரியங்களை வாசிக்கும் போது, டாக்குமெண்ட்ஸை வாசிக்கும் பொழுது, சில இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் வாசிக்கும் பொழுது, அது நம்முடைய இருதயத்திலே பேச ஆரம்பிக்கின்றது. You get affected when you read certain things. கரெக்ட் தானே? இப்போ மே மாதம் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வரப்போகுது? ரிசல்ட் வரப்போகுது. அந்த ரிசல்ட்டை பார்த்த உடனே அந்த ரிசல்ட் நமக்கு திறக்கப்படுகிறது. சம்திங் இஸ் ஹேப்பனிங் ஹியர். we become so joyful. இருதயத்தில் நம்ம மிகவும் சந்தோஷப்படுகிறோம். ஏனென்றால் அந்த கடிதம், அந்த பேப்பரில் இருக்கிற விஷயம் உங்கள் இருதயத்தை திறக்கிறது. இயேசு வசனத்தை சொல்லும்போது அவருடைய இருதயத்தை அந்த வசனங்கள் திறந்தது. எனக்கு நேரம் இல்லை சொல்வதற்கு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிங்க. Acts chapter 16 and verse 14. பவுலும் அவனோடு கூட இருந்தவர்களும் ஆற்றங்கரையில் இருக்கும் பொழுது வசனத்தை சொல்லும் பொழுது கர்த்தர் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தார். எது அவங்க இருதயத்தை திறந்தது? வசனங்கள். இந்த வசனம் திறந்து நமக்கு வெளிப்படும் பொழுதுதான் நம்முடைய இருதயங்கள் கொழிந்து விட்டு எரிய வேண்டும். இது செய்வது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. God will open the scripture to you. இந்த 4வது ஆசீர்வாதத்தை blessing of revelation, வெளிப்பாட்டின் ஆசீர்வாதம். 5வதாக அவர் எதை திறந்தார்? 45ஆம் வசனம் verse 45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்தார். Praise the Lord. எவ்வளோ காரியத்தை உயிர்த்தெழுந்த பிறகு அவர் திறந்தார் பாருங்க இல்லையா? கல்லறையை திறந்தார், அவங்க வீட்டை திறந்தார், கண்களை திறந்தார், வசனங்களை திறந்தார். இப்பொழுது அவங்க மனதை திறக்கிறார். இது வேற ஒரு சந்தர்ப்பம். இயேசுவின் சீஷர்லாம் வீட்டில் கூடியிருக்கிறார்கள். அந்த வீடு பூட்டப்பட்டிருந்தது. அதற்குள்ளாக இயேசு சென்று அவர்களுக்கு எல்லாவற்றையும் காண்பித்தார். வீட்டுக்கு போய் நீங்கள் வாசிங்க 37ஆம் வசனம் முதல்.
இயேசு அவர்களுக்கு போய் சமாதானம் உங்களுக்குன்னு சொல்லும்பொழுது இவங்க பயந்துட்டாங்க. ஒரு ஆவி வந்துடுச்சு, பூட்டின அறைக்குள்ளாக எப்படி வரும்? அவர்கள் மிகவும் கலக்கம் அடைகிறார்கள். அவர் அவங்கள பார்த்து சொன்னார், நான் தான், என்னை தொட்டு பாருங்க, நான் மாம்சமும் எலும்புமா இருக்கிறேன். ஐ ஹேவ் போன்ஸ் அண்ட் மசில்ஸ். ஏதாவது புசிக்க கொடுங்க. அவருக்கு மீனையும் அவருக்கு தேன் கூட்டையும் கொடுக்கிறார்கள். 42ஆம் வசனம். பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டை துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவர் சாப்பிடுறார். இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வருது. இவரது இயேசு தானா? எவ்வளோதான் அற்புதம் சொல்லியும் எவ்வளோதான் வசனத்தை சொன்னாலும் இன்னும் அந்த விசுவாசம் அவருக்கு வரவில்லை. சீஷர்களுக்கே அப்படி இருக்கும்போது நம்மளாம் எங்கே இருப்போம் பார்த்துங்க. அப்போது இவர்களுக்கு மறுபடியுமாக மோசையை பற்றி சொல்கிறார். 44ஆம் வசனம். மோசையின் நியாய பிரமாணத்தையும் தீர்க்கதரிசிகளையும் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அப்பொழுது அவளுடைய மனதை அவர் திறந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை நான் சொல்லுகிறேன், blessing of realization. வசனத்தை உணர்ந்து கொள்ளும் மனது, blessing of realization. வசனம் திறந்தால் பத்தாது, கண்கள் திறந்தால் பத்தாது. எது திறக்கப்பட வேண்டும்? மனது திறக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் கிரேக்க வேதத்தில் சொல்லி இருக்கிறது, he took the veil that was in their mind. அவங்க மனதிலே இருந்த ஒரு திரை சேலையை அகற்றினார். அவங்களுடைய மனதிலே வசனம் போகாதபடி ஒரு திரை சீலை இருந்தது. அந்த திரை சீலை அவர் திறந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால நம்முடைய மனதை கர்த்தர் திறப்பாராக. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், 1 Corinthians chapter 2 and verse 14, natural man cannot understand spiritual things. இயற்கையான மனிதனுக்கு ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. Only a spiritual man can understand spiritual things. ஆவிக்குரிய மனிதன் தான் எதை அறிந்து கொள்ள முடியும்? ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களுடைய மனதை திறந்தால்தான் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், ஆவிக்குரிய காரியங்களை அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். Praise the Lord. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய காரியங்கள் சபை வேதத்தை வாசிக்கிறது இல்லையா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் யாருக்கு புரியும் என்றால் ஸ்பிரிச்சுவலி ஓப்பன்டு மைண்ட், ஆவிக்குரிய திறக்கப்பட்ட மனம் இருந்தால்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு சிலர் இன்னும் அதை புரியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க நேச்சுரல் மைண்டோட ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே இயற்கையான மனதோடு கூட ஆவிக்குரிய காரியங்களை கிரகித்து கொள்ள முடியாது. ஒரு சிலருக்கு நம்ம சொல்லுவோம், எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு புரியல, வேதம் புரியலை, ஆவிக்குரிய காரியம் இன்னும் விளங்க மாட்டேங்குது, பாஸ்டர் எவ்வளோ சொல்லிட்டோம் அவங்களுக்கு புரியல. Because they are in their natural mind. இயற்கை மனதில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சீஷருடைய மனதை திறந்தது போல அவங்க மனதை திறக்கும் பொழுது, அவங்களுடைய ஆவியை திறக்கும் பொழுது ஆவிக்குரிய காரியங்கள் அவருக்குள்ளாக கடந்து செல்லும். A blessing of realization. உணர்ந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல் என்னும் ஆசீர்வாதம். 6வது காரியம், 6வது திறக்கப்பட்ட காரியம். நம்பர் 6 verse 51, 51ஆம் வசனம். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை பரலோகம் ஏற்றுக்கொண்டது. ஹெவன்ஸ் ஓபன்ட். பரலோகம் அவருக்கு திறக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையால 40 நாட்கள் அவர் சாட்சி அளித்து அவர் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று அவர் நினைக்கும் பொழுது அவருக்காக என்ன திறந்துதான்? பரலோகம் திறக்கப்பட்டது. The heavens opened. இயேசு அவர்களை கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதித்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார்.
இதை நாம் என்ன சொல்லலாம் என்றால் a blessing of reception. பரலோகம் அவரை ஏற்றுக்கொண்டது. அன்னைக்கு பரலோகத்தில் எப்படி இருந்திருக்கோன்னு பாருங்களேன், யோசித்து பாருங்க. 33 வருஷம் தேவகுமாரன் பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு போனார். இன்றைக்கு வெற்றி சிறந்து சிலுவையிலே சாத்தானை ஜெயித்து சாபங்களை முறித்து பரலோகத்துக்கு திருப்பியும் வருகிறார். நம்ம பிள்ளைங்க ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வந்தாலும் என்ன ரிசப்ஷன் கொடுப்போம்? வேற ஊர்லேருந்து யாராவது வந்தாங்கன்னா பயங்கரமான ரிசப்ஷன் கொடுப்போம். இயேசுக்கு ஒரு பெரிய ரிசப்ஷன். மேலே இயேசு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இயேசு அவருடைய கைகளை உயர்த்தி அவளை ஆசீர்வதித்தார். இதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கலாம். எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனம், எபேசியர் 2 அதிகாரம் 7 வசனம், 2 வசனங்கள். எபேசியன்ஸ் சாப்டர் 1, எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனத்தை நான் வாசித்து எபேசியர் 2 அதிகாரம் 7 வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நமக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். முதலாவதாக எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். heavenly places. பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு அவர்களை ஆசீர்வதித்தார். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் போய் பரலோகத்திலே வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். நம்ம எப்படி ஆசீர்வதித்திருக்கிறாரா? உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 2 அதிகாரம் 7 வசனம். எபேசியன்ஸ் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். He has made us to sit with him in heavenly places. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்றைக்கு பரலோகம் திறக்கப்பட்டது. இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட பரலோகத்திற்கு ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். பவுல் என்ன சொல்லுகிறார்? உங்களையும் என்னையும் பரலோகத்திலே நம்மை எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களிலே உட்காரவும் செய்தார். இன்றைக்கு இயேசு எங்கே இருக்கிறார்? பிதாவினுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அவர் என்ன செய்திருக்கிறாரா? உங்களையும் என்னையும் அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். நான் இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் நாங்கள் சர்ச்சில் தான் உட்கார்ந்துருக்கோம். எங்கே உன்னதத்தில் உட்கார்ந்துருக்கிறோம்? 2 விதமான உட்காருதல். ஒன்று நம்முடைய தரிசித்து உட்காருதல். வாட் வி see we are seated here. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக 7 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி இன்னைக்கு எங்கே உட்கார்ந்துருக்கிறோம்? ஸ்பிரிச்சுவலி அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார்ந்துருக்கிறோம். அவரோடு கூட திறக்கப்பட்ட பரலோகத்திலே உட்கார்ந்திருக்கிறபடியால் சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் எனக்கும் உரியது. பரலோகத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். பூலோகத்தில் கிடைக்காதது பரலோகத்தில் என்ன கிடைக்கும் சொல்லுங்களேன்? பூலோகத்தில் ஆப்பிள் ஐஃபோன் 17 கிடைக்கும். பூலோகத்தில் விலை உயர்ந்த கார் கிடைக்கும். பூலோகத்தில் எல்லாம் கிடைக்கும். ஆனால் பரலோகத்தில் இருக்கிறது பூலோகத்தில் ஒன்றும் கிடைக்காது. பரலோகத்தில் என்ன இருக்கிறது? சமாதானம் இருக்கிறது. எந்த கடையில் போய் சமாதானம் வாங்க முடியும்? ரட்சிப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இதெல்லாம் பரலோகத்திலிருந்து வருகிற காரியம். இன்னைக்கு அவர் உயிரோடு எழுந்து பரலோகத்தை திறந்திருக்கிறார் என்றால் வெற்றி, சமாதானம், சந்தோஷம், சாந்தம் எல்லாம் எங்கே இருக்கிறது? பூலோகத்தில் இது இல்லை. பூலோகத்தில் இல்லை. சாந்தம், சமாதானம், தயவு, all these divine things are in heaven. அப்பொழுது நீங்களும் நானும் பரலோகத்திலே உட்கார்ந்து இருக்கும்போது அது எல்லா ஆசீர்வாதங்களும் சகல ஆசீர்வாதங்களால் உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படி என்றால் நம்ம வீட்டுக்கு மேலாக பரலோகம் எப்பொழுதும் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். பரலோகம் திறக்கப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிறது எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளாக வந்துவிடும். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம், the seventh opened thing, 7வது காரியம், 53 வசனம், verse 53. நாடோறும் தேவாலயத்திலே தேவனை
புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமென். தினந்தோறும் நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்ட பிறகு இப்போ நம்ம பற்றி எப்படி எழுதுவாங்க தெரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை தோறும் சமயம் வாய்த்தால் தேவாலயத்தில் வந்து உட்கார்ந்திருப்பார்கள். இப்படிதான் எழுதுவாங்க. இவங்க எப்போ போனாங்களாம் தேவாலயத்துக்கு? நாள்தோறும், எவ்ரி டே. இப்போ நாமெல்லாம் டெய்லி வர முடியாது நம்ம இருக்கிற வேலைக்கு, அப்படி சொல்ல வரல. தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கை துதியால் நிரம்பப்பட வேண்டும். ஆண்டவர் அவங்களுடைய வாய்களை திறந்தார். God opened their mouths, a blessing of rejoicing. ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆரவாரத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர்களுக்கு தந்தார். 51ஆம் சங்கீதம், ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். 51ஆம் சங்கீதம், Psalm 51 verse 15. சங்கீதம் 51:15. ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். லூக்கா கடைசி அதிகாரம் கடைசி வசனம் 53ஆம் வசனத்தை வாசித்தோம். என்ன சொல்கிறது? தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். 51ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம், என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும்னா, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும்னா, ஆலயத்தில் பாட்டு பாடணும்னா, தினந்தோறும் கர்த்தரை புகழணும்னா, முதல் எது திறக்கணும்? வாய் திறக்கணும். உதடுகளை திறந்தருளும். சங்கீதக்காரன் ஜெபம் பண்றார், ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம் புகழை அறிவிக்கும். ஓப்பன்ட். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், திறக்காத வாய்களை கர்த்தர் இன்றைக்கு திறப்பாராக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றாங்க பாரு. இப்போ நிறைய வாய்கள் மூடப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு ஈஸ்டர் அன்னைக்கு ஆலயத்திற்கு வரும்பொழுது நம்முடைய உதடுகளை கர்த்தர் திறப்பாராக. வீட்டிலே வாயை மூடுவாராக. அப்படிதானே? அதான் பிரச்சனை. திறக்கிற இடத்துல திறக்கணும், மூடுற இடத்துல மூடிடணும். நம்ம அது ஒரு கிருபை இல்லையா? நம்ம தெரியாம பேசிடுறோம்ல, சில இடத்துல பேசவே கூடாதுன்னு யோசிக்கிறோம், பேசிடுறோம், அப்புறம் வருத்தப்படுறோம். உயிர்த்தெழுந்த வல்லமையுடைய ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் நம்முடைய வாயை திறப்பாராக. ஆமென். 7 காரியங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. திறக்கப்பட்ட கல்லறை, திறக்கப்பட்ட வீடு, திறக்கப்பட்ட கண்கள், திறக்கப்பட்ட வசனங்கள், திறக்கப்பட்ட மனம், திறக்கப்பட்ட வானம், திறக்கப்பட்ட வாய். 7 நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். Let's rise up and praise the Lord. ஆண்டவர் ஒரு காரியத்தை திறக்கும் பொழுது அது எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருக்கும். 7 ஆசீர்வாதங்களை இன்றைக்கு காலையிலே நாம் தியானித்தோம், விளக்கமாக தியானித்தோம். இன்றைக்கு கர்த்தர் இந்த 7 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தர் திறக்கப்பட்ட கல்லறையின் மூலியமாக I have my redemption, நான் மீட்கப்பட்டேன், நான் மீட்கப்பட்டேன். என் வீடு திறந்திருக்கும் பொழுது அவரோடு கூட உள்ள ஒரு ஐக்கியம். அவர் வந்து எங்க வீட்டில் உணவை சாப்பிடுவார். திறக்கப்பட்ட என் கண்கள் திறக்கும் பொழுது இதுதான் இயேசு என்று ரெகக்னைஸ் பண்ணுவேன். திறக்கப்பட்ட வசனங்கள், இந்த பைபிள் எனக்காக வசனங்கள் திறக்கப்படும் பொழுது என் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். திறக்கப்பட்ட என்னுடைய மனம் brings me realization, ஓ அதுதான் கர்த்தர், என்னோடு கூட அவர் நடந்து வந்தார். திறக்கப்பட்ட வானம், பரலோகத்திலே நமக்கு சகல ஆசீர்வாதங்களையும் அவர் வைத்திருக்கிறார். திறக்கப்பட்ட நம்முடைய உதடுகள் இயேசுவை புகழ்ந்து இயேசுவை துதித்து அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். இன்றைக்கு கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஈஸ்டர் அன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்கிறது, மனிதன் திறக்காததை கர்த்தர் திறப்பார். இந்த 7 காரியங்களாம் பாருங்க, மனுஷனால திறக்க முடியாது. கல்லறைய மனிதனால திறக்க முடியாது.
ஒரு வீட்டில் ஐக்கியத்திற்காக மனிதன் திறக்க முடியாது. உள்ளான கண்களை மனிதன் திறக்க முடியாது. வசனத்தை மனிதன் திறக்க முடியாது. மனதை மனிதன் திறக்க முடியாது. பரலோகத்தை மனிதன் திறக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதற்கு நம்முடைய வாயை மனிதன் திறக்க முடியாது. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு எல்லாவற்றையும் திறந்து கொடுக்கும். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக பூட்டப்பட்ட காரியங்களை உயிர்த்தெழுந்த இயேசு திறந்து தருவாராக. கண்களை முடிந்த இந்த பாட்டை பாடி, கர்த்தாவே, உயிர்த்தெழுந்த இரட்சகருடைய வல்லமை எங்களுக்காக திறந்தருளும் கர்த்தாவே. என் ஜப குறிப்பு இதுதான். எனக்காக எங்க வீட்டை திறங்க, எனக்காக கல்லறையை திறங்க, செத்து போன மரித்து போன காரியங்களை எனக்காக திறந்து கொடுங்கள், என் கண்களை திறந்து தாருங்கள் கர்த்தாவே, என்னுடைய வாயை திறவும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இதோ மனிதர்கள் மத்தியில் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். திறந்து பாடுவோமா? பரிசுத்த எங்கள் மத்தியில் expect a miracle today. அற்புதத்தை எதிர்பாருங்க. பூட்டப்பட்ட காரியங்கள், இதோடு இந்த காரியம் எனக்கு திறக்காது, அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த பூட்டப்பட்ட கல்லறை, பூட்டப்பட்ட வீடு, அடைக்கப்பட்ட கண்களை இன்றைக்கு கர்த்தர் திறப்பார். சிஸ்டர், கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். சகோதரனே, கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். பொக்கிஷங்களை உங்களுக்கு திறப்பார். உங்களுக்கு அடைக்கப்பட்ட ப்ரமோஷனை கர்த்தர் திறப்பார். உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் வழிகளை திறப்பார். உங்களுடைய எதிர்காலத்திற்கு பூட்டப்பட்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் திறப்பார். அடைக்கப்பட்ட காரியங்களை திறப்பதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. நான் ஜெபம் பண்றேன். எல்லாரும் நம்முடைய வலது கையை உயர்த்துவோம். கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வார். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தாவே, லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட நீர் திறந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே திறக்கப்படட்டும் கர்த்தாவே. எங்களால் முடியாது, மனிதனால் முடியாது, சூழ்நிலையால் முடியாது, ஆனால் இயேசுவால முடியும். உயிர்த்தெழுந்த இரட்சகரால் அது முடிய காரியம் முடியும் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்காக திறந்தருளும் கர்த்தாவே. உள்ளங்களை திறந்தருளும், கண்களை திறந்தருளும், வசனங்களை எங்களுக்காக திறந்தருளும், பூட்டப்பட்ட வீடுகளை திறந்தருளும். அநேக காரியங்கள் மரித்து அநேகருக்கு அது புதைக்கப்பட்டிருக்கிறதே, இன்றைக்கு உயிர்த்தெழுந்த வல்லமை அதை திறக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆலயத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொண்டு திறந்த மனதுள்ளவர்களாக கடந்து செல்ல கிருபை தாரும். ஒவ்வொருவர் தலையின் மேலும் உம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதியும். Shower your resurrected blessings today. இன்றைக்கு உம்முடைய உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தோடு நீர் எங்களை அனுப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடோ எங்களோடென்றும் செய்யும். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் விசேஷமாக இந்த நாளிலும் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துகள். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி நீங்கள் செல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். God bless everybody.